ஜெய்வாசவி. இன்று ஏழாவது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஞான விஞ்ஞான யோகம். இதில் ஈசனும் அவருடைய சேதன அசேதன பிரகிருதிகளும் பூதங்களின் தன் மாத்திரைகளாயிருப்பவர் ஈசன், உயிர்களின் சிறப்புக்கள், ஈசனிடமிருந்து வந்தவை, முக்குணமயமான மாயை, 4 வித நல்லார்கள், சிறு தேவதைகளிடம் காமிய உபாசனை, பகவானது பாங்கு, அறிவிலிகளும் அறிஞரும் ஆகியவற்றை பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். முதலாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மையாஸ்தக்மனக பார்த்தா யோகம் யுஞ்சன் மதாச்ரயக அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் சுருணு. ஸ்ரீ பகவான் சொன்னது, பார்த்தா, என்பால் இசைந்த மனிதனாய் என்னிடத்து அடைக்கலம் புகுந்தவனாய் ஐயமர என்னை முற்றும் அறிவது எங்கனமென்று சொல்ல கேளாய். மத்தாச்சரியாக என்பது கர்மபலன், கீர்த்தி முதலியவைகளில் பற்று வைக்காது இறைவனையே நாடி இருத்தல் என பொருள்படுகிறது. சமக்கிரம் என்றால் விபூதி, பலம், சக்தி, ஐஸ்வர்யம் ஆகிய குணசம்பனாயிருக்கிற ஈஸ்வரன் என்பதாகிறது. ஒரு அரசாங்கத்தின் அமைப்பு முழுவதையும் தெரிந்து கொள்கிற அளவு நாம் அதை பாராட்டுகிறோம். அங்கு நம் அறிவுக்கு எட்டுகிற அளவு இறைவனை நாம் தெரிந்து கொண்டால் அவன் பால் பக்தி நமக்கு அதிகரிக்கிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.